our Easy Math channel. Today என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 3 ல algebra exercise 3.14 ல problem number 5 பார்க்க போறோம். problem number 5 ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு quadratic equation கொடுத்திருக்காங்க. அந்த quadratic equation எப்படி இருக்குன்னா 2y² minus ay plus 64 0. அதாவது இந்த quadratic equationல a ன்னு ஒரு நம்பர் வேல்யூ வந்து தெரியாததா கொடுத்திருக்காங்க. அந்த ஏன்ற வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டோட ட்வைஸா இருக்கும். அதாவது ஒரு ரூட் ஆல்ஃபான்னு இன்னொரு ரூட்டை பீட்டான்னு எடுத்தா இந்த ஆல்ஃபான்ற ரூட் வந்து இன்னொரு ரூட்டோட ட்வைஸ் த அதர் ரூட்னா மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கும். 2 இன்ட்டு பீட்டாவா இருக்கும் அப்படின்ற ஹிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்ப இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இந்த ஏ வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். அப்ப நம்ம எப்பயும் போல என்ன கண்டுபிடிப்போம்னா சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிப்போம். அதுல அவங்க கொடுத்துருக்கிற இந்த ஒரு ஹிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்ன 2y² minus ay plus 64 0. எப்போ நம்ம சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் எழுதணும்னா அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு முன்னாடி அந்த y² கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். அதனால இங்க 2 இருக்கு. ஸோ 2 ஆல இந்த ஈக்குவேஷனை த்ரூ அவுட்டா டிவைட் பண்ணிட்டோம்னா y² minus a/2 y plus 64 divided by 2 equal to 0. 64 2ஆல டிவைட் பண்ணா 32 ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட்னா என்ன y ஓட அதாவது நம்மளோட பவர் 1 இருக்கிற கோஎஃபிஷியன்ட் இங்க வந்து y ஓட கோஎஃபிஷியன்ட் என்னதோ அதுக்கு மைனஸ் போட்டு எழுதுறது தான் நம்மளோட சம் ஆஃப் த ரூட்ஸ். அப்ப சம் ஆஃப் த ரூட் ரெண்டு ரூட் ஆல்பா பீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ரெடி ஒரு மைனஸ் போடணும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் a/2 கிடைக்கும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் 32. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 32. இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க ஒன் ரூட் வந்து இன்னொரு ரூட்டை ட்வைஸா இருக்கும். அதாவது ஒரு ரூட்டை ஆல்ஃபான்னு எடுத்துட்டு இன்னொரு ரூட்டை பீட்டான்னு எடுத்தா ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பீட்டாவா இருக்கும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பீட்டா. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பீட்டால இந்த பீட்டாக்கு பதிலாக என்ன போட அந்த ஆல்ஃபாக்கு பதிலாக 2 பீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டாலையும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாலையும் ஆல்ஃபா பிளஸ் பீட்டால ஆல்ஃபாக்கு பதிலாக 2 பீட்டான்னு போட்டோம்னா 2 பீட்டா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு a/2. அப்போ 2 பீட்டா பிளஸ் பீட்டானா 3 பீட்டா ஈக்குவல் டு a/2ன்னு கிடைக்கும். இதுல இருந்து நம்ம பீட்டா மட்டும் வச்சுக்கிறோம். 3 இந்த சைட் கொண்டு போனா பீட்டா ஈக்குவல் டு a/2 இன்ட்டு இந்த 3 வந்து இந்த சைட் போச்சுன்னா 1/3ன்னு வரும். அப்போ a டிவைடட் பை 2 into 3 வந்து a/6 கிடைக்கும். இது வந்து பீட்டாவோட வேல்யூ வந்து a/6. இப்பவும் நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கல. ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கல. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த ஆல்ஃபா இன்ட்டு பீட்டால பார்க்க போறோம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 32. இல்ல ஆல்ஃபாக்கு பதிலா 2 பீட்டா சப்ஸ்டியூட் பண்ணா 2 பீட்டா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 32. அப்போ பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர்ட். இந்த 2 வந்து கீழே இந்த சைடு கொண்டு போனா டிவைட்ல வரும். அப்போ 32 டிவைடட் பை 2 2ஐயும் 32ஐயும் கேன்சல் பண்ணா 16. அப்போ பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. நமக்கு பீட்டா தான் தேவை. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 16. ரூட் 16ஓட வேல்யூ வந்து 4. அப்போ பீட்டா ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு கிடைச்சிரும். இப்போ பீட்டா வேல்யூ தான் என்னன்னு தெரிஞ்சிச்சு, பிளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு தெரிஞ்சிச்சு. நமக்கு என்ன தேவை, நமக்கு ஏவோட வேல்யூ தான் தேவை. அப்போ ஏவோட வேல்யூ தேவைன்னா இந்த பீட்டால நம்மளோட ஏவோட இந்த பீட்டாவோட வேல்யூ வந்து ரெண்டு வேல்யூ இருக்கு, +4 -4. இப்போ +4 போட்டா ஏவோட வேல்யூ என்ன வருது, -4 போட்டா என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்க போறோம். இப்போ பீட்டா ஈக்குவல் டு 4ன்னு இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுட்டா ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் 4 ஈக்குவல் டு a/6. பீட்டா ஈக்குவல் டு 4ன்னு எடுத்தா இப்போ நமக்கு தேவை a. அப்போ இந்த 6 இந்த சைடு கொண்டு போனா 4 into 6 வந்து 24. அப்போ a ஈக்குவல் டு 24. நெக்ஸ்ட் பீட்டா ஈக்குவல் டு -4 ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பீட்டா ஈக்குவல் டு -4. இப்போ -4 ஈக்குவல் டு a/6. இதை இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா -4 into 6 -24. அப்போ a ஈக்குவல் டு -24. ஏக்கு வந்து ரெண்டு வேல்யூ கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஒன்று 24, இன்னொன்று வந்து -24.